எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரரிசி இல்லைன்னா காப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் வந்துடுச்சு 20 கிலோ. எங்களுக்கு வந்து காது குத்துக்கு வந்து இந்த காப்பரிசி ரெடி பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் நேற்று போச்சு. இதுக்கு வந்து சிகப்பரிசி இல்லைன்னா காப்பரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்சு அதை வறுத்து எடுத்துட்டோம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஏலக்காய், பாசிப்பருப்பு, தேங்காய், இது எல்லாமே போட்டாச்சு. தேங்காய் வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி நல்லா வந்து வெறும் வானலியில் வதக்கிட்டு போடணும்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இதோட வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம கிளறி ஒன் டே ஃபுல்லாக செட்டில் ஆக விட்டுட்டு மறுநாள் அதை உடச்சி பேக்கெட் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பாரம்பரியமான பழக்கம். இந்த மாதிரி பழக்கம் உங்கள் ஊரில் இருக்கான்னு நம்மள்கிட்ட கேட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வந்து ஃபுல்லாக கிளறி அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பாகு கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிளறப்ப இந்த இனிப்பு சுவையும் இதையும் சேர்த்து சாப்பிட்றப்பல நமக்கு ஒரு எனர்ஜி ஃபுட் மாதிரி இது இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ ஆடி மாதம் ஃபுல்லாகவே இந்த காப்பரிசி வந்து நமக்கு ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கும் வேணும், பல்காக வேணும், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்களே ரெடி பண்ணிக்கிறதுனால இதான் மெத்தடு, நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாகுப்பதம் தான் இதில் மெயின். பாகுப்பதம் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா அது வந்து பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை நல்லா ஊற்றி அப்படியே ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு மறுநாள் எடுத்து உடச்சி ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். நம்ம சின்ன சின்ன பேக்கெட்ஸை போட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வச்சாச்சு. உங்களுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வேணுன்னா நம்ம சித்ரு ஃபுட்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.